தெரியும். அதான் சொல்றேன், கடவுள் சொல்ற வார்த்தை சொல்றேன், என் வார்த்தைகள் என்மேல் கோபம் கொள்ளாதீர்கள். உலக ஜனங்கள் அறியார்கள் என்று அவன் செய்கிற அவனது கிரியைகளை அறிகிறவன் நான். மக்களுக்கு தெரியாதுன்னு நீங்க செய்கிற செயல் கிரியைகள் என்ன செய்றீங்கன்னு எனக்கு தெரியாது, கடவுள் அறிகிறார். என்ன செய்றீங்க எனக்கு தெரியாது, சத்தியமா தெரியாது கடவுள் சொல்லுகிறார். அவனது கிரியைகளின் நிமித்தமாகவே அவனுக்கு விரோதமாகவே நான் என் கட்டை கொண்டிருக்கிறேன். நீங்க செய்கிற அந்த செயல் கிரியைகள் என்ன செய்றீங்க? ஒரு உதாரணம் சொல்றேன், ஆட்சிக்கு வர்றதுக்காக நீ என்னன்னு செய்றீங்க? நேர்மையா நடக்கிறீங்களா? அநீதியா நடக்கிறீங்களா? ஏதாவது ஊழல் நடக்குதா? ஏதாவது பேரம் பேசுறீங்களா? ஏன்னா எனக்கு தெரியாது. நீங்க செய்யற கிரியைகள் நல்லதாக இல்லை, எனக்கு தெரிய சொல்றேன். கூட சொன்ன வார்த்தை, அவனது கிரியைகளின் நிமித்தமாகவே அவனுக்கு விரோதமாகவே நான் கட்டளை கொண்டிருக்கேன். நல்ல கிரியை கட்டளை மாட்டாரு. ஏதோ கெட்ட கிரியை செய்யறீங்க, நீங்க ஏதோ உங்க ஆட்சி நிலைக்கிறதுக்கு செஞ்சு எதை செஞ்சிருக்கீங்க. 14 சொல்லியிருக்கிறாரு. 14 தேதிக்குள்ள 13 தேதிக்குள்ள 12 10